குடிநீராக்கும் திட்ட விரிவாக்கத்தில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி பகுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். 150 மில்லியன் லிட்டர் திறனுடன் 2024 தொடங்கிய இரண்டாவது அலகு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திட்டத்தின் செயல்பாடு, உற்பத்தி திறன் குறித்து முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொள்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட விரிவாக்கத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்கிறார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதல் அலகில் 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட விரிவாக்கத்தில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இரண்டாவது அலகில் 150 மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விரைவில் பணிகள் முடித்து 3வது அலகிலிருந்து குடிநீர் உற்பத்தி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட விரிவாக்கத்தில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நெம்மேலி சென்றிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்கிறார். மேலும் மாமல்லபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய இந்த நெம்மேலியை ஆய்வு செய்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமாக முதல் அலகில் 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது அலகில் 150 லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. விரைவில் பணிகள் முடிந்து 3வது அலகிலிருந்து குடிநீர் உற்பத்தி நடைபெற இருக்கிறது. அந்த 3வது அலகிலிருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்ப திட்டம் இருப்பு நிலையில் தற்போது 150 மில்லியன் லிட்டர் திறனுடன் 2024 தொடங்கிய இரண்டாவது அலகு திட்டத்தின் செயல்பாடு, உற்பத்தி திறன் குறித்து முதல்வர் ஆய்வு மேற்கிறார். குறிப்பாக கடந்த ஆட்சியிலே பொறுத்தவரைக்குமே இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது செயல்படுத்தி வந்தாலும் கூட மிக முக்கியமாக தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று குறிப்பாக ஆட்சி நடத்திய ஒரு நிலையில இந்த திட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக சொல்ல இந்த துறை என்பது அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் வருகிறது. குடிநீர் என்பது நகராட்சியை பொறுத்த வரைக்குமே அந்த அடிப்படையில் தற்போது அவர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரைக்குமே பிரதானமாக தேவைப்படுகிறது. குடிநீர் தேவை என்பது அதிகமாக இருப்பதால் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் பட்சத்தில் அது எவ்வாறு மக்களுக்கு பாதிப்பில்லை, மக்கள் செய்யாமல் சென்றடைய உள்ளிட்ட குறித்தான் இந்த ஆய்வு மேற்கொள்ள அதிகாரியும் கேட்டறிந்து வருகிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.